இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொழுக்கட்டை, வெல்லம் போட்ட கொழுக்கட்டை. அது எப்படி நம்ம பண்ண போகிறோன்னா, அரிசி மாவு இந்த கிளாஸ் அளவுக்கு நான் 2.5 கப் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கு ஈக்குவலாக 2.5 கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அளவுக்காக இதை வச்சுருக்கேன். அண்ட் இதில் இப்போது தேவையான அளவுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நான் வெல்லத்தை கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். இது அந்த கொதிச்ச அரிசி தண்ணி, அதில் லைட்டாக ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுட்டு இதை கலக்க போகிறோம். அண்ட் இது கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் துருவல். இதை ஃபைனலாக வெல்லம் கலந்ததுக்கப்புறமா இதை போட போகிறேன். பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. அண்ட் இதில் இப்போது ஃபஸ்ட்டு ஏலக்காய் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம இதில் 6 ஏலக்காய் சேர்த்துருக்கோம். அண்ட் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இதில் இப்போ வெல்லம் கலந்துடும். இப்போ நம்ம வெல்லம் போட்டாச்சு, ஏலக்காய் அண்ட் ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கோம். இது நல்லா பாக அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா பாக அளவு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வெல்லம் நம்ம அரிசியை டைரெக்டாக இதுலேயே போட்டுருவோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு அண்ட் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தேங்காய் துருவல் போட போகிறோம். அண்ட் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துடலாம். நான் இன்னொரு ஸ்டவ் ஆஃப் பண்ணல, ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்குது. சிம்லேயே இருக்கும்போது இந்த மாதிரி கலருங்க. கட்டி மட்டும் படக்கூடாது, கட்டி இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே கிளறிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஆர்டர் பண்ண வச்சிடலாம். இப்போ நல்லா சூடாக தான் இருக்குது. இது சூடாக இருக்கும் போதே நம்ம இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஷேப்லேயும் பிடிக்கலாம், உருண்டையாகவும் ஒட்டிக்கலாம். எப்படி பண்ணாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை முதல்ல உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு இட்லி தட்டு எல்லாம் மேலே வச்சு, ஒரு தட்டு மட்டும் இருந்தாலே போதும், ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் வேக வச்சிடலாம்.